ஹே காய்ஸ் வெல்கம். ஐ நோ இட்ஸ் லாங் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமாஸ்னு இப்படியே போய்ட்டு இருந்துச்சு. ஸோ சுத்தமாக டைம் இல்லை, எனக்கு மேனேஜ் பண்ண முடியல. ரம்ஜான் ஆஃப்டர் ஒன் டே வந்து ஃப்ரீ கிடச்சிது. எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே மீன் கண்காட்சி, கடல் கன்னி கண்காட்சி சித்தோட பைபாஸ் டெக்ஸ்ட் வேலியில் நடந்துச்சு. அங்கே ரொம்ப நாள் பிளானிங். ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக 31 போனோம். அன்னையோட அந்த ஈவெண்ட் முடிஞ்சுது. உள்ளே என்ட்ராகி டிக்கெட் எடுத்து போனதுக்கப்புறம் வெளியே வந்து ஃபுல்லாக டிஸ்பிளேஸ் வச்சுருந்தாங்க. அதில் போய் அப்துல் கலாம் சார், விங்ஸு, அதுக்கப்புறம் ட்ராகன் எல்லாத்தோடையும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எதுக்கு வந்தாங்கன்னே தெரில, விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க. சரி ஓகே, அவங்க எதாவது புதுசாக பார்க்குறாங்கன்ட்டுருக்குன்னு நாங்கள் விட்டுட்டோம். ஒன் பை ஒன்னாக போய் ஃபோட்டோ எடுத்தோம். போனவங்களை கூப்பிட்டு தாஜ்மஹால்லையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு உள்ளே டனருக்குள்ளே போயிட்டோம். போனால் ஃபுல்லாக எல்லாம் குட்டி குட்டி மீன் அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு, பயங்கர சூப்பராக. ஏன்னா நம்ம ஃபிஷ் டேங்கில் ஒரு 10 மீன் 5 மீனை வச்சு வளர்த்துறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இவங்க எப்படி இதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். ஆனால் அதுக்குள்ளே பார்க்கும்போது அவங்கெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக தெரியுறாங்கல்ல. நான் இங்கே ஷஃபிகிட்ட சொல்லி சிரிச்சிட்டே வந்தேன். அவங்களாம் பாரு அற்புதத்தீவுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்காங்க. நானும் அவங்களாவது அற்புதத்தீவுக்குள்ளே இருக்காங்க, நீ இங்கேயே அற்புதத்தீவு மாதிரி தான் இருக்கா, அங்கே போனால் எப்படி இருப்பேன்னு என்னை கிண்டல் பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்புறம் அங்கங்கே கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். எங்கள் அம்மா டைம் ஆகிடும் சீக்கிரம் வா, நம்ம வந்ததே 7 மணின்னு உள்ளே போயாச்சு. இதுதான் நம்ம போன முக்கியமான தருணம். கடல் கன்னியை பார்க்க போகிறோம். சீரியஸாக சூப்பராக இருந்தாங்க 2 பேருமே. நல்லா அது வந்து தண்ணிக்குள்ளே எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. கொஞ்ச நேரம் நம்ம குளிக்கும்போது தண்ணி போயிட்டாலே திணறிடும். அவ்வளோ நேரம் அப்போவே போய் அவங்க ஆக்சிஜன் ப்ரீத் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். மேலே போய் அவங்க மூச்சு இழுத்துட்டு வராங்க. ஒரு 2 ஒயர் மாதிரி இருக்குது, அதில் போய் அவங்க நல்லா ஆக்சிஜன் ஃபில் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் இது ரிஸ்க் தான். இடையில யாரா பிடிச்சி இழுக்கிறான்னு பார்த்தா இங்கே ஒரு குட்டி பையன் நம்ம ஜாராவை கொஞ்சிட்டு இருந்தான். சரின்னு கொஞ்ச நேரம் அவனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அகைன் பேக் டு ஆக்சிஜன் பிடிச்சதுக்கப்புறம் கடல் கன்னியை பார்க்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக 2 கடல் கன்னி இருந்துச்சு. 2 பேருமே பயங்கர சூப்பராக அவங்களோட ரோலை பயங்கரமாக பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ட்ரெஸ் கொஞ்சம் இன்றைக்கி டீசெண்டாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் செகண்ட் வரும் பாருங்கள், பயங்கர க்யூட்டு, குட்டியாக அழகாக இருக்கும். ஆனால் ட்ரெஸ்ஸு சரி டீசெண்டாக போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சொல்லி புரிய வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதான் போடுவாங்க. பட் ஆனால் எனக்கு செகண்ட் கடல் கன்னி இஸ் மை ஃபேவரட். இவங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது இவங்க ஃபேஸ் கட் எப்படி இருக்குது, ஆனால் நம்ம இவங்கள வெளியே மீட் பண்ணோம். அதாவது நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸை வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணோம். அந்த ஒரு சான்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. பிகாஸ் அவங்க ஜாராவோட ஃபேன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஜாரா ரொம்ப நேரமாக கொஞ்சிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் அப்போ தானே கிளம்புறாங்க, ஷோ எண்டிங். ஸோ அவங்க கிளம்புற நேரத்தில் எங்களை பார்த்தனால ஜாராவை பார்த்து தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கிளம்பிட்டாங்க.